ஹலோ வேர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. நமது நாடான இந்தியாவும் இந்த பட்டியலில் அடங்கும். நம்ம இந்தியாவை போலவே இந்த நாட்டிலும் வருடம் முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. இங்கே சுற்றுலா பயணிகள் வந்து குவிக்கின்றனர். ஒரு அற்புதமான விடுமுறையை அனுபவிக்கக்கூடிய நாடு தான் இந்த நாடு. அழகான கடற்கரைகள் மற்றும் சிறந்த இரவு வாழ்க்கை, எண்ணற்ற விஷயங்களும் அழகு நிறைந்தது இது. அதன் கலைநயமிக்க கலாச்சாரத்தின் காரணமா இது சுற்றுலா பயணிகளுக்கிடையே மிகவும் பிரபலமானது. மலேசியா நாட்டின் மொத்த மக்கள் தொகை சுமார் 35 மில்லியன் ஆகும். மலாய் என்ற வார்த்தை உங்களுக்கு தெரியுமா? இதன் பொருள் மலைகளின் நீளம். ஒரு விதத்துல மலேசியாவில் இயற்கையை மிக அருகில் உணர முடியும். இந்த நாடு முழுவதும் அழகான குன்றுகளால சூழப்பட்டுள்ளது. கலாச்சார, புவியியல் மற்றும் பல்லுயிர் பெருக்கத்தை இங்கே காணலாம். மலேசியாவின் தலைநகரம் கோலாலம்பூர் மலேசியாவின் மிகப்பெரிய நகரம். மக்கள் தொகை மற்றும் கணக்கீட்டின்படி தென்கிழக்கு திசையில இது வேகமாக வளர்ந்து வரும் பெருநகர பகுதியாகும். நாட்டில் மிகவும் விரும்பப்படும் பகுதிகளில் ஒன்று. 12ஆம் நூற்றாண்டுல இது புருனே, இந்தோனேஷியா, தாய்லாந்து, அத்துடன் சீனா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது. மலேசியாவின் அதிகாரப்பூர்வ மொழி மலாய். ஆனா கல்வி மற்றும் பொருளாதார துறையில ஆங்கிலம் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுது. இங்கு 130க்கும் மேற்பட்ட வட்டார மொழிகள் உள்ளது. இவற்றில் 94 பேசப்படுகிறது. மலேசியா மிகவும் செல்வந்த நாடு. ஆனா 1970க்கு முன்பு இந்த நாடு இப்போது இருப்பது போல செழிப்பாக இல்லை. அப்போது இங்குள்ள பொருளாதாரம் விவசாயத்தை சார்ந்திருந்தது. ஆனா 1980க்கு பிறகு மலேசியாவில் மாற்றம் வந்தது. நாட்டின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்தது. அதுவும் மிகவும் வேகமாக வளர்ந்தது. இந்த மலேசியா தெற்காசியாவில் சிங்கப்பூருக்கு பிறகு பணக்கார நாடாக மாறியுள்ளது. மலேசியா ஒரு செல்வந்த நாடு என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். ஆனா நீங்கள் எப்போதாவது யோசிச்சதுண்டா அது எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிச்சது, இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறது? உலக வங்கியின்படி மலேசியா ஒரு உயர் நடுத்தர வயதுடைய நாடு, மின்னணு பொருளாதாரம் கொண்ட ஒரு நாடு. இதனுடன் உற்பத்தி துறை இங்கு முக்கிய பொருளாதார துறையாகும். அத்துடன் கால்நடை வளர்ப்பு மற்றும் மீன் வளமும் உள்ளது. இவைதான் அவர்களுக்கு முக்கியமான வருமான ஆதாரம். மலேசியா தான் உலகின் அதிக எண்ணிக்கையிலான அரச குடும்பங்களை கொண்ட நாடு என்பதை நீங்க அறிஞ்சா ஆச்சரியப்படுவீங்க. 1957 முதல் ராஜ்புரோஹித் முறையை பயன்படுத்தி வராங்க. 1957 இந்த நடைமுறையிலிருந்து நாடு சுதந்திரம் பெற்ற போதிலும் ஒரு அரசரை கொண்ட ஒரு குடும்பம் உள்ளது. அவருடைய வழியிலேயே நடத்தப்படுகிறது. தற்போதைய அரசர் சுல்தான் அகமது இங்கு அரசாங்கத்தின் தலைவர். மலேசியாவில் அதிக எண்ணிக்கையில இந்தியர்கள் வசிக்கின்றனர். இந்திய சுற்றுலா பயணிகளும் அதிகமாக வருகின்றனர். சாப்பிடவும் விரும்புகிறார்கள். ஏனெனில் இந்த இடம் பணத்துக்கு ஏற்ற இடமாகும். இங்குள்ள மக்கள் திரைப்படங்கள் பார்ப்பதை விரும்புகிறார்கள். இங்கு ஒவ்வொரு ஆண்டும் 15 திரைப்படங்கள் மட்டுமே தயாரிக்கப்படுகிறது. மேலும் இதனுடன் 300 முதல் 400 தொலைக்காட்சி தொடர்களும் தயாரிக்கப்படுது. மலேசியா நாடு முழுவதும் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. அங்கு நடைபெறும் திருவிழாக்களை கொண்டாட மக்கள் ஆற்றலுடனும் உற்சாகத்துடன் காணப்படுறாங்க. அது சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் ஒரு இடம். மலேசியாவில் கூட பல தென்னிந்திய கோயில்கள் உள்ளது. மலேசியாவில் இப்படி இருப்பதை உங்களால் நம்ப முடிகிறதா? பினாங்கில் ஒரு பாம்பு கோயில் உள்ளது. அது மிகவும் பிரபலமானது. அதே போல போசன் என்று அழைக்கப்படும் கோயிலும் உள்ளது. இந்த திருவிழா இங்கு மிகவும் பிரசித்தி பெற்றது. மலேசிய மக்கள் இந்த திருவிழாவை மிகுந்த ஆர்வத்தோடு கொண்டாடுகிறார்கள். மலேசியாவில் உலகின் மிகப்பெரிய குகை உள்ளது. இது டீர் குகை, சரவாக் மாநிலத்தில் உள்ளது. மலேசியாவின் மிகப்பெரிய குகை இதுதான். இது சுமார் 2 கிலோமீட்டர் நீளம் கொண்டது, 174 மீட்டர் உயரம் கொண்டது. இது மிகப்பெரிய நிலத்தடி அறையாகும். இதுல சுமார் 40 போயிங் 747 விமானங்களை நிறுத்த முடியும். பரப்பளவின் அடிப்படையில் இது உலகின் முதலிடத்தை பிடிச்சுள்ளது. உங்களுக்கு எப்போதாவது மலேசியாவிற்கு செல்ல வாய்ப்பு கிடைச்சா இந்த குகையை பார்க்க தவறாதீங்க. இங்கு 200 வகையான பாலூட்டிகளும் 140 வகையான பாம்புகளும் உள்ளது. மேலும் 600 வகையான பறவைகளும் சுமார் 60 வகையான பள்ளிகளுக்கும் தாயகமாக இது உள்ளது. ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் புலிகளின் கூடுகளை காணக்கூடிய இடமாகும். உலகின் மிகப்பெரிய மர்ம மலரும் இந்த நாட்டில் தான் உள்ளது. மலேசியா அதன் இயற்கை அழகு யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலங்களுக்காக அறியப்படுது. ஆனா ஷாப்பிங் இல்லாம எந்த பயணமும் முழுமையடையாது. இந்திய மக்கள் மலேசியாவுக்கு வர விரும்புகிறார்கள். ஏனெனில் இது ஷாப்பிங்கான ஒரு சொர்க்கம். பிராண்டுகள் முதல் உள்ளூர் பொருட்கள் வர அனைத்தும் மிகவும் நியாயமான விலையில இங்கே எளிதாக கிடைக்குது. வைட்டமின்கள் முதல் ஆலி விதைகள் வர ஷாப்பிங் செய்ய ஒரு சிறந்த இடம். மலேசியாவில் நிறைய இடம் இருக்கிறது. ஏராளமான நெடுஞ்சாலைகள் உள்ளது. அந்த நெடுஞ்சாலைகள் அனைத்து நீளத்தையும் அளந்தா அது பூமியின் அளவை விட அதிகமாக இருக்கும். மலேசியா அதன் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்றது. ஏனென்றால் இங்குள்ள மக்கள் மிகவும் நட்பானவர்கள். மேலும் பயணம் செய்வது மிகவும் பாதுகாப்பானது. இது மன அழுத்தம் இல்லாத விடுமுறையை கழிக்க ஒரு சிறந்த இடமாக அமைகிறது. இங்குள்ள மக்கள் சுற்றுலா பயணிகளுக்கு உதவுவதில் தயக்கம் காட்டுவதில்லை. இங்கே தாராளமாக நீங்க வரலாம். எப்போதும் உணவு மற்றும் பானங்களின் சிறந்த தேர்வு உள்ளது. மலேசியாவில் இனிப்பு வகைகள் கிட்டத்தட்ட எல்லா நேரங்களிலும் கிடைக்கும். சுற்றுலா பயணிகள் மலேசியாவுக்கு ஒரு சிறந்த பயணத்தை மேற்கொள்றாங்க. நீங்க அங்க சென்றா மஞ்சாரி என்ற இனிமையான கிராமத்தை காண்பீங்க. இங்கே நீங்கள் சுவையான தாய் மற்றும் சீன உணவுகளை உண்டு மகிழலாம். இரவு வெகுநேரம் வர நீங்கள் அவற்றை உண்டு மகிழலாம். சுவையான உணவுடன் நீங்கள் அவற்றை உண்டு மகிழலாம். இங்கே ஒரு அற்புதமான மலைப்பொழுதை கழிப்போம், சிக்கந்தர். மேலும் உலகின் தனித்துவமான அம்சங்களில் ஒன்று மலேசியாவில் காணப்படும் பழமாகும். மிகப்பெரிய பழம் புலிப்பழம். மலேசியாவை சுற்றி பார்க்க ஒரு சிறந்த நாடு. ஏனெனில் இந்த நாடு பன்முகத்தன்மை நிறைந்தது. இங்குள்ள வாழ்க்கை அதன் துடிப்பான வண்ணங்கள்ல உயிரோட்டமா இருக்குது. நீல கடலுக்கு மத்தியில குடும்பத்துடன் ஓய்வெடுக்க சரியான வாய்ப்பை வழங்கும் ஒரு அழகான இடம் இந்த நாட்டில் நிறைய இருக்கிறது.
இருக்கிறது. நீங்கள் விடுமுறைக்கு செல்லக்கூடிய இடங்களை பற்றி உங்களுக்கு சொல்கிறோம். முதலிடம் கோலாலம்பூர். கோலாலம்பூர் மலேசியாவின் தலைநகரம். அங்கு நீங்கள் ஒரு அமைதியான மற்றும் சுவையான அனுபவத்தை காண்பீங்க. வானளாவிய கட்டிடங்கள், வணிக வளாகங்கள் மற்றும் துடிப்பான சந்தைகளுடன் நீங்க இரவு வாழ்க்கை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறுவீங்க. இந்த நகரம் நவீனத்துவத்தையும் வரலாற்றையும் இணைக்கிறது. அதன் வானளாவிய கட்டிடங்கள் தானாகவே சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. கோலாலம்பூர்ல மிகவும் பிரபலமான பெட்ரோனாஸ் இரட்டை கோபுரங்கள் உள்ளது. மேலும் இந்து கோவிலையும் மக்களையும் பார்வையிடலாம். இங்கு கையால் செய்யப்பட்ட சாக்லேட்டுகளையும் நீங்க பார்வையிடலாம். இது நாட்டின் மிக முக்கியமான சுற்றுலா தலமாகும். உலகின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்கள்ல உண்டாகும். டிவிட் பத்ரே பதேரா என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த அழகான மலைவாஸ்தலம் மிகவும் அழகானது. இந்த மலைவாஸ்தலத்துல பாம்பு கோயிலையும் நீங்க காணலாம். மலைகள்ல தர்க்க ரீதியான கோயில்களும் காணப்படுது. சில கிராமங்கள் அவற்றின் அழகுக்காக உலகளவுல புகழ்பெற்றது. புலாவ் படாவ் மற்றும் புலாவ் ஆகிய பாம்பு கோயில் இங்கே மீன்பிடித்தலையும் நீங்க ரசிக்கலாம். கடல் மட்டத்திலிருந்து சுமார் 500 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. கேமரூன் ஹாலண்டில் அழகான இயற்கை காட்சி இங்கே இருக்கிறது. இங்கே தேநீரும் உண்டு. இந்த தேநீர் உங்களை மெய்மறக்க செய்யும். அதன் தோட்டங்களுக்காக உலகளவில் புகழ்பெற்றது. இந்த இடம் பல தேயிலை தோட்டங்களின் தாயமாகும் மற்றும் இது மிகப்பெரிய தேயிலை உற்பத்தி பிராந்தியமா அறியப்படுது. இந்த முகாம்ல தேநீர் அதன் சுவைக்காக பெயர் பெற்றது. நீங்கள் எப்போதாவது அங்க சென்றா அது அற்புதமா இருக்கும். இங்குள்ள மலைக்காட்சிகளை நிச்சயம் காண முயற்சிங்க. மக்கள் நடந்து சென்று அதை பார்க்க விரும்புவாங்க. மேலும் நீங்கள் இங்கே மலை ஆடுகளை காணலாம். மார்டின் ஆஃப் ஆலு தெற்காசியாவின் மிக உயர்ந்த சிகரத்தின் பெயர் 4095 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது. கினுபாலும் மலை ஆசியாவின் மிக உயரமான சிகரமாகும். சுற்றுலா பயணிகளால அதிகம் பார்வையிடப்படும் இடம். மேலும் மிகவும் பிரபலமான மலையேறு இடங்கள்ல ஒன்றாகும். இது அதன் பல்வேறு பெருக்கத்துக்காக உலகளவில் புகழ்பெற்றது. ஏராளமான பறவை மற்றும் விலங்கு இனங்கள் காணலாம். மலையேறுவதற்கு முன்பு நீங்கள் பரிசோதிக்கப்படுவீங்க. நீங்கள் முழுமையாக ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மலையேற முடியும். அழகான சுருக்கம் போன்ற மலாக்காவின் பசுமையான காடுகளும் கடற்கரைகளும் சுற்றுலா பயணிகளை இருக்கிறது. இங்குள்ள 15ஆம் நூற்றாண்டு அரண்மனைகள் ஒரு பெரிய ஈர்ப்பாகும். இந்த துறைமுகம் உலகின் மிகப்பெரிய வர்த்தக துறைமுகங்கள ஒன்றாகும். மலாக்கா கிராமத்துல யுனெஸ்கோ உலக பாரம்பரிய தலமா அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இங்கு அமைந்துள்ள பழங்கால கட்டிடங்களை நீங்க காணலாம். நீங்க கிறிஸ்துவ தேவாலயம், புனித பவுல் தேவாலயம் ஆகியவற்றை காண்பீங்க. ஓகே, நம்மளே இந்த வீடியோ பேசுகிறேன். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.